நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். இப்போ நம்ம நார்மலாக அந்த ஊறுகாய் கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருப்போம். அது ஊறி வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். 3 டேஸ்லேருந்து ஒரு 6 டேஸ் ஆனால் தான் அது நல்லா இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட். இப்போ நமக்கு மாங்காய் சீசன் வருது இல்லையா சம்மரில், அப்போ நம்ம அதை வாங்கிட்டு சக்குன்னு இதை கட் பண்ணோன்னா இதை வந்துட்டு நம்ம தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். ஊறுகாய்க்கு மெயினாக தேவை அப்படின்றது நம்ம மிளகா பொடியோடு சேர்த்து நமக்கு இந்த கடுகும் வெந்தயமும் சேர்த்து அரைச்ச ஒரு பொடி. அதுதான் நான் இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். நான் 2 ஸ்பூனு கடுகு அப்படின்னா 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டு அதை லைட்டாக நம்ம கடாயில் போட்டு வறுத்தெடுக்கணும். ரொம்ப கருக்கிடக்கூடாது, அப்போ அதுவே கசப்பு தன்மை கொடுத்துடும். பொடிசாக நான் இங்கே மாங்காய், பச்சை மாங்காய் இருக்கு இல்லையா, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் சரி, இல்லை பெருசுனாலும் சரி. இன்ஸ்டன்ட் அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக செய்யும்போது அதில் உப்பு காரம் அதெல்லாமே சீக்கிரமே அதில் அப்சார்ப் ஆகிடும். அதனால தான் இப்போது இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக நம்ம இந்த வெந்தயமும் கடுகும் சேர்த்த பொடி சேர்க்குறோம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அது மாதிரி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, தனி மிளகா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த பொடியில் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நார்மல் நைஸ் இல்லை, குருணை பெருங்காயம், நம்ம பிசி பெருங்காயம் ஊரில் கிடைக்கிது இல்லையா, அதுதான். குருணை பெருங்காயமும் சேர்த்து தான் நான் அதை பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா வாசமும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஓகே அப்படின்னா யூ கேன் பேலன்ஸ் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் குலுக்குனிங்கன்னா கூட அது நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். நம்ம எடுத்துருக்கிறது ஒரே மாங்காய் தான். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். சும்மா தாளிப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த கடுகு போட்டு தாளிச்சிட்டோம், நல்லா அது புகை வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஊற்றிடக்கூடாது. நம்ம பொரியலுக்கு மாதிரி லைட்டாக அது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மாங்காயில் ஊற்றலாம். கொஞ்சமாக அதோட அந்த புகை குறைஞ்ச உடனே நம்ம இதில் சேர்த்துடுறோம். நம்ம சேர்த்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் நம்ம எந்த அளவு யூஸ் பண்ணுறோன்றதும் இருக்குது. இது இன்ஸ்டன்ட் அப்படின்றனால நம்ம 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்ல ருச்சி கொடுக்கும், அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். த இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் இஸ் ரெடி. தேங்க்யூ.